திருத்தணி முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி தங்கத்தேர் இழுத்த அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணி முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை ஒட்டி அக்கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் காயத்ரி ரகுராம், மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் சரவணன் ஆகியோர் தலைமையில் தங்க தேரோட்டம் நடைபெற்றது. அப்பொழுது நாளைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என்று அதிமுகவினர் முழக்கம் எழுப்பினர். அப்பொழுது தங்கத்தேர் இழுக்க அங்கு வந்த திருவள்ளூர் திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன், அவரது மனைவி செல்வி ஆகியோர் நாளைய முதல்வர் எடப்பாடி என்றால் மற்றவர்கள் முட்டாளா என்று கடுமையான வார்த்தைகளில் மோதிக்கொண்டனர். இதனால் தங்கத்தேர் மாடவீதியில் நிற்கப்பட்டது. இதனால் முருக பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இச்சம்பவம் கோயில் வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.